இன்னும் தூங்கி இருக்கான் பாரு. டேய் டேய், மழை பெஞ்சினதுடா, போய் துணி எடுத்துனுவா போ. எந்திரா. வேலை வெட்டி இல்லைன்னா எல்லா வேலையும் என்னையே செய்ய சொல்லுங்கடா. என்ன லுக்கு, போய் எடுத்துனுவாடா. அவன் ஏன்டா இப்ப மேல அனுப்புற? ஆமா இல்ல, மேல திவாகர் பஞ்சாயத்து வேற ஒண்ணு இது. இப்ப இல்லைன்னா எப்ப தெரிஞ்சுக்க போறான்? போட்டோம், போயிட்டானா? ஐயே நான் சும்மா அச்சினே இருக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, காசு நான் அடிக்கலேன்னு. டேய் என்னடா பண்றீங்க? தல பிரியாணி போட்டுல ரொம்ப நேரமா காத்துனது, சாப்பிட்டே அடிக்கலாமே. தல சாப்பிட்டே அடிக்கலாமே. 30 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு கதை விடுறான். டேய் உங்களுக்கு பிரியாணி கடை வச்சிருந்தா போடுங்கடா. டேய் அட்ரா அவன ஏய், போன வாரம் என் தம்பி அச்சல, அந்த காண்டில தான் உன் பணத்தை எடுத்துன்னு போய் நான் வேற எஸ்ஐ வீட்டுல வச்சேன். எஸ்ஐ வீடா? என்னது எஸ்ஐ வீடா? டேய் அது பேய் வீடாச்சுடா. டேய் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க தெரியாதுடா. விடிய காலத்துல 5 மணிக்குள்ள என் பணம் என் கையில இருக்கணும், புரியுதா? தல மாமியார் வேற உடம்பு சரியில்ல, நான் போய் கண்டு வந்துடுறேன். 2 பேர் போய் எத்தனை வரட்டுமே? தல காலைல இருந்து வயிறு வேற சரியில்ல, அவன் தானே எத்தனை போய் வச்சான், அவனே எத்தனை வரட்டுமே. டேய் பணம் மட்டும் கைக்கு வந்துச்சு, ஆளுக்கு 50,000 ரூபாய் நான் தரேன். 50,000 ரூபாவா? $30 லட்சம் பணத்தை இந்த லூசுங்களை நம்பி எத்தனை சொல்றான்? பேய் வீடா இருந்தா நம்ம தான் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போமே. என்னடா இவ்வளவு லென்த்தா போயின்னு இருக்கு? பேய் வீடு என்னங்க போட்டு கூட இல்லாம இருக்கு. ஐஸ் இது ரொம்ப நைஸா இருக்கே. எல்லா கதவும் திறந்தே வச்சுக்கிறானுங்க. என்ன கருமண்டா இது, எல்லாமே இருக்குது, அந்த பேக் மட்டும் காணோம். யாரா அது நடு வீட்டுல துணியை காய போட்டிருக்கானுங்க? தூக்க மாட்டிருக்கானுங்களா? மாவன பேக் மட்டும் கடிச்சிச்சு, டப்புன்னு இந்த இடத்த காலி பண்ணிட்டு கிளம்ப பார்க்கணும். அடப்பாவீங்களா, பணத்தை நிக்க வச்ச மாதிரி இருந்தது. பிரம்மா போல. இதுக்குதான் அதிகமா இங்கிலீஷ் படம் பார்க்க கூடாதுன்றது. என்னடா திடீர்னு டிவி எல்லாம் ஆன் ஆகுது? கார்த்தி, என்ன நடந்தாலும் அந்த பேக் மட்டும் விட்டுறாத. முதல்ல அது கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கிளம்புற வேலையை பாரு. எங்க வச்சிருக்கானுங்க அந்த கரும்பு முடிச்ச பேக? ஒரு வேலை இதுவா இருக்குமோ? அப்பா, எப்படியோ பணம் கைக்கு வந்துருச்சு. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணும். நல்ல வேலை
பசங்க யாரும் ரூம்ல இல்ல. பேக் எங்க வச்சா கண்டிப்பா பசங்க திறந்து பார்த்துருவானுங்க. என்ன பண்ணலாம்? வேலைக்கு ஆகுது. பேசாம பேகை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட வேண்டியதுதான். பசங்க வரத்துக்குள்ள காலைல ஃபர்ஸ்ட் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போயிடணும். டேய் எழுப்பி அரை hour ஆகுது, இன்னும் என்னடா தூங்கினுக்கிற? மேல போய் துணி எடுத்துன்னு வரலையா நீ? டேய் எழுந்துடுறா. இவ்வளவு நேரமா தலைகாணி கட்டி பிடிச்சி தான் தூங்கிட்டு இருந்தேனா? அப்ப 30 லட்ச ரூபா எல்லாம் கனவா? போய் துணி எடுத்துட்டு வருவோம். 30 லட்ச ரூபா காசு ஈஸியா கிடைக்கும் போதே நினைச்சேன். ஒருவேளை நம்ம கண்டதெல்லாம் நிஜமா இருக்குமோ?